ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மக்மல் பூரி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மக்மல் பூரி செய்ய போகிறோங்க. 1 கப் மைதா எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. இதில் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினா தான் நம்மளோட மக்மல் பூரி கரெக்டாக வருங்க. ஊறட்டுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்து எண்ணெய் இது மாவு காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு வச்சிடலாங்க. மாவு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்க்கு பதில் நீங்கள் வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் கட்டாயம் இது சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் மக்மல் பூரி கரெக்டாக வருங்க. இது கூட சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், மக்மல் பூரிக்கு மாவு பதமாக பக்குவமாக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ இது ஊறட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. மக்மல் பூரிக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு 2 ஏலக்காய் இப்போ இதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்லேயே அதே அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. ரொம்ப பவுட்ரு பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு கோர்ஸாக தான் பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. மக்மல் பூரிக்கு அந்த பவுட்ரு நம்ம கோர்ஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நாம் இதுக்கு ஒரு சர்க்கரை பாகு ரெடி பண்ணணுங்க. மக்மல் பூரிக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அதே அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. சர்க்கரை கரைஞ்சால் போதுங்க. அழுக்கு இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பாகுப்பதம் ஒன்றும் பார்க்க வேண்டியது இல்லைங்க. ஜாமுனுக்கு எடுக்கிற மாதிரி பிசுக்கு பதம் இருந்தால் ஓகேங்க. இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சி பிசுக்கு பதம் எடுத்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதில் ஒரு பிஞ்சு எல்லோ கலர் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தாங்க. கலர் வேணான்னு நீங்கள் விட்டுடலாம். நம்ம மாவு பிசையும் போது மஞ்சள் தூள் சேர்த்தோம். இப்போ இந்த சர்க்கரை பாகில் எல்லோ கலர் பவுடர் ஒரு பிஞ்சு சேர்த்திருக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதை பொரித்து எடுத்து அப்புறம் இதில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்சதில் அந்த பூர்ணம் உள்ளே வச்சு மடிக்க போகிறோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், மாவு ஒரு 1/2 hour ஊறிடுச்சுங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க, அப்போ சரியாக வராது. இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பூரி எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக தான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு மாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாங்க. கோட் பண்ணிவிட்டு சின்ன சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேய்ச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சிக்கணும். நம்மளோட இஷ்டந்தாங்க. பெருசாக சின்னதாக தேய்க்கிறதுங்கிறது நம்மளோட விருப்பம்தான். சின்னதாக பெருசாங்கிறது நம்மளோட சாய்ஸ் தாங்க. நான் பூரி சைஸில் தேய்ச்சிருக்கேன். சப்பாத்தி சைஸில் வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. சப்பாத்தி சைஸாகவும் தேய்ச்சிக்கலாம், பூரி சைஸாகவும் தேய்ச்சிக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். இப்போ இதை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ அது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த சைடு ஒரு நிமிஷம், இந்த சைடு ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்துடலாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போடணுங்க. சூடாக எடுத்த உடனே அதில் போட்டு ஊற வைக்கணுங்க. இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கட்டுங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாங்க. இன்னொன்று போட்டு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு
அது மேலே எலும்பி வந்ததுமே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே பொரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த ஸ்வீட்டுக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. ரெடி பண்ணது எல்லாம் இந்த மாதிரி சக்கரை பாகில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் அதில் பூரணம் வைக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம பொரித்து போட்ட பூரியெல்லாம் சக்கரை பாகில் ஊறிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஊறின பூரியை எடுத்து நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பூரணம் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதை இது கூட வச்சுக்கலாங்க. வச்சு நம்ம மடித்தா ஓகேங்க. அவ்வளோதாங்க, நம்ம மக்மல் பூரி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இன்னொன்று இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், ஊறிட்டுருக்கிற சக்கரை பாகிலேருந்து அந்த பூரியை எடுத்துக்கணும். இந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தது தாங்க நல்லாயிருக்கும். ரோஸ்ட்டாக எடுத்துடாதீங்க. இந்த ரெசிபிக்கு இப்படி தாங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரே ஒரு ஃபோல்டு கொடுத்தா அவ்வளோதாங்க. சூப்பராக செமையாக நம்மளோட மக்மல் பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நம்மளோட மக்மல் பூரி சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஈஸியான ரெசிபி தாங்க. சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. நம்ம விருப்பம் தான். வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானுங்க. அதனால் இதுக்கு மேலே நீங்கள் தூவி போட்டு சாப்பிட்லாங்க. நம்ம விருப்பந்தாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.